அந்தி கிறிஸ்துவின் மாபெரும் ஆட்சி உலகத்தை நடுங்க வைத்து கொண்டிருக்கும் அந்த கடைசி காலத்தில் அவனுக்கு எதிராக தேவனுடைய வல்லமையோடு 2 பேர் எழும்புவாங்க. அவர்கள் ஜெபித்தால் மழை பெய்யாது, அவங்க நினைச்சா தண்ணீர் இரத்தமாக மாறும். அவர்களை அழிக்க நினைப்பவர்களை தங்கள் வாயிலிருந்து புறப்படும் அக்கினியினால் பட்சிப்பார்கள். யார் இந்த 2 சாட்சிகள்? ஹூ ஆர் தீஸ் 2 விட்னஸஸ்? மரணத்தையே காணாத ஏனோக்கும் எலியாவுமா, அல்லது எலியாவும் மோசேயுமா, அல்லது இவர்கள் வேறு யாருமா? கடந்த எபிசோடுகளில் அந்தி கிறிஸ்து மற்றும் கள்ளத்தீர்க்கதரிசியின் ரகசியங்களை வேதாகம அறிஞர்களின் பார்வையிலிருந்து பார்த்தோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வரும் இந்த 2 சாட்சிகள் யார் என்ற மாபெரும் ரகசியத்தை உடைக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார், என்னுடைய 2 சாட்சிகளுக்கும் அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் ரட்டுடுத்தியவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். திருச்சபை வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக இவர்கள் யார் என்பதில் அறிஞர்களிடையே பல பார்வைகள் உள்ளன. சிலர் இவர்களை மோசேயும் எலியாவும் என்கிறார்கள். ஏன்னா இவர்கள் செய்யும் அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் செய்த அற்புதங்களைப் போலவே இருக்குது. வேறு சிலர் இவர்களை எலியாவும் ஏனோக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் இருவர் மட்டுமே பைபிளில் மரணத்தை சந்திக்காமல் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் பேதுரு, பவுல் போன்ற முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த அப்போஸ்தலர்கள்னு சொல்றாங்க. அவர்கள் அந்த ரோம் நகரத்தில் தங்கள் சாட்சிக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். மற்றும் சிலர் இவர்களை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு 2 டெஸ்டமெண்ட்ஸ் என்று சொல்றாங்க. ஏன்னா இவை இரண்டுமே தேவனுடைய சத்தியத்தை உலகிற்கு சாட்சியாய் அறிவிக்கின்றன. ஆனால் அறிஞர்கள் இந்த வசனத்தின் ஆழமான குறியீடுகளை, சிம்பல்ஸை ஆராயும் போது நான் இன்று ஒரு ஆழமான குறியீட்டு விளக்கத்தை, சிம்பாலிக் இன்டர்பிரேஷனை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 11:4 இவர்கள் யார் என்று பைபிளே விளக்கம் கொடுக்குது. இவர்கள் பூமியின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 குத்து விளக்குகளுமாமே. இதுதான் இந்த ரகசியத்தின் திறவுகோல். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை படித்தால் குத்து விளக்குகள், லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் என்பது திருச்சபையை குறிக்கிறது என்று இயேசுவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அந்த 2 ஒலிவ மரங்கள் எதை குறிக்கிறது? இது பழைய ஏற்பாட்டில் சகரியா 4ஆம் அதிகாரத்தின் நேரடி மேற்கோள். அங்குள்ள 2 ஒலிவ மரங்கள் ஆசாரியனான யோசுவாவையும் ராஜாவான செருபாபேலையும் குறிக்கிறது. சகரியாவில் 2 தனிநபர்கள் குறியீடாக இருந்தது போல புதிய ஏற்பாட்டில் அந்த ஆசாரிய ராஜபணி முழு திருச்சபைக்கு மாற்றப்பட்டது. 1 பேதுரு 2:9. 2 என்ற எண் இங்கே ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தையும் அல்ல, சட்டப்பூர்வமான சாட்சியத்தின் குறைந்தபட்ச தரத்தை குறிக்கிறது. எனவே இந்த 2 சாட்சிகள் 2 தனி நபர்கள் அல்ல. அவர்கள் கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை தைரியமாக அறிவிக்கும் உலகளாவிய திருச்சபையை, த விட்னஸிங் சர்ச்சை குறிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி உபாகமம் 19:15 ஒரு சாட்சி உண்மையானது என்று நிரூபிக்க குறைந்தபட்சம் 2 சாட்சிகள் வேண்டும். ஆனால் இங்கே ஒரு நியாயமான கேள்வி வருது. ஒரு கூட்டமைப்பான திருச்சபைக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் உடல் உயிர்த்தெழும்? இந்த கேள்விக்கான பதில் வெளிப்படுத்தல் முழுவதும் கூட்டமைப்புகளை தனிப்பட்ட நபர்கள் போல் சித்தரிக்கிறது. இது அப்போகலிப்டிக் இலக்கணத்தின் இயல்பான நடை. உதாரணமாக வெளிப்படுத்தல் 12:1-5 வரும் பெண், எ உமன், ஒரு தனி நபர் அல்ல. அவள் இஸ்ரவேலையும் திருச்சபையும் உள்ளடக்கிய தேவனுடைய மக்களை குறிக்கிறாள். அதுபோலவே இந்த 2 சாட்சிகளும் ஒட்டுமொத்த திருச்சபையின் குறியீடு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். என்னப்பா, அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்படும் என்றும் தண்ணீரை இரத்தமாக மாற்றுவார்கள் என்றும் பைபிள் சொல்லுது, அது எப்படி? இவர்கள் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். சிலர் இதை நேரடியான 1260 நாட்களாகவும் கடைசி 7 வருஷங்களின் பாதியாகவும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நான் இன்று உங்களுக்கு ஒரு வேறு ஆழமான குறியீட்டு விளக்கத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த 3.5 வருடங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும் குறிக்காமல் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் அவருடைய 2ஆம் வருகைக்கும் இடைப்பட்ட திருச்சபை உலகில் உபத்திரவப்படும் முழு காலத்தையும், த சர்ச் ஏஜை குறிக்கிறது. இவர்கள் ரட்டுடுத்தி, சாக்லாத் இருப்பார்கள் என்பது அவர்கள் உலகத்தின் பாவத்தை சுட்டிக்காட்டி மனம் திரும்புதலை பிரசங்கிப்பதை குறிக்கிறது. அவர்களின் அற்புதங்களை கவனிச்சு பாருங்க. அவர்கள் மழையை நிறுத்துவார்கள் என்பது எலியாவின் வல்லமையையும், தண்ணீரை இரத்தமாக மாற்றுவார்கள் என்பது மோசேயின் வல்லமையும்
நினைவூட்டுகிறது. அதாவது நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகளின் முழு அதிகாரத்தோடு திருச்சபை சுவிசேஷத்தை அறிவிக்கும். வெளிப்படுத்தல் ஒரு குறியீட்டு நூல், சிம்பாலிக் அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர். எனவே ஒரு வசனத்தை நேரடியாக புரிந்து கொள்வதற்கு முன் அதே நூலோ அல்லது மற்ற தீர்க்கதரிசன நூல்களோ அந்த சொல்லை வேறு இடத்தில் குறியீடாக பயன்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். இதுதான் அறிஞர்கள் பயன்படுத்தும் ஸ்கிரிப்சர் இன்டர்பிரிட்ஸ் ஸ்கிரிப்சர் மெத்தட். இதன்படி பார்க்கும்போது அவர்கள் வாயிலிருந்து புறப்படும் அக்கினி என்பது நிஜமான நெருப்பு அல்ல. எரேமியா 5:14 தேவன் சொல்கிறார், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே அக்கினியாக்குவேன். தேவனுடைய வார்த்தைகளை எதிர்ப்பவர்கள் அந்த வார்த்தையினாலேயே நியாயந்தீர்க்கப்படுவார்கள் என்பதையே இந்த அக்கினி குறிக்கிறது. திருச்சபை தன் சாட்சியை தைரியமாக அறிவித்து முடிக்கும்போது ஒரு பயங்கரமான காரியம் நடக்கும். வெளிப்படுத்தல் 11:7 சொல்கிறது, பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இது என்ன மிருகம்? இதுதான் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளும் அதே அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கம். திருச்சபையை உலகம் முழுவதும் துன்புறுத்தி தேவாலயங்களை மூடி விசுவாசிகளை கொலை செய்து தாங்கள் ஜெயித்து விட்டதாக அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய அரசாங்கமும் மார்தட்டி கொள்ளும் காலம் ஒன்று வரும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் த கிரேட் சிட்டி வீதிகளில் கிடக்கும். இந்த நகரம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சோதோம் என்றும் எகிப்து என்றும் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட எருசலேம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது எந்த ஒரு குறிப்பிட்ட ஊரையும் குறிக்கல, மாறாக தேவனை எதிர்க்கும் ஒட்டுமொத்த உலக அமைப்பையே, ஆன்டி காட் வேர்ல்டு சிஸ்டத்தை குறிக்கிறது. சில அறிஞர்கள் இதை கிபி 70 ரோமர்களால் அழிக்கப்பட்ட எருசலேமாக குறிப்பிட்டாலும் 3 அடையாளங்களின் ஒருங்கிணைப்பு ஒரே நகரத்தை தாண்டிய அர்த்தத்தை காட்டுகிறது. 3.5 நாட்கள் அவர்களுடைய உடல்களை அடக்கம் செய்ய விடாமல் உலக மக்கள் பார்த்து மகிழ்வார்கள். உலக மக்கள், எர்த் டுவெல்லர்ஸ், திருச்சபையின் அழிவை நினைத்து ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பி மிகப்பெரிய பண்டிகையைப் போல கொண்டாடுவார்கள். ஏனென்றால் பாவம் செய்யக்கூடாது என்று எச்சரித்த தேவனுடைய சாட்சிகள் இப்போது இல்லை என்கிற சந்தோஷம் அவர்களுக்கு. ஆனால் உலகத்தின் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அவர்கள் சடலமாக கிடந்தது 3.5 வருடங்கள் அல்ல, வெறும் 3.5 நாட்கள் மட்டுமே. வெளிப்படுத்தல் 11:11 ஒரு மாபெரும் திருப்புமுனை நடக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி, பிரெத் ஆஃப் லைஃப் அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் தங்கள் காலூன்றி நின்றார்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் ஆவியை பெற்று உயிரோடு எழுந்தது போல மரணத்தை தழுவிய தேவனுடைய பிள்ளைகள் மகிமையாக உயிர் தெழுவார்கள். உலகம் அதிர்ச்சியில் உறையும் போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், இங்கே ஏறி வாருங்கள், கம் அப் ஹியர். தங்கள் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் மேகத்தின் மேல் பரலோகத்திற்கு ஏறி செல்வார்கள். அந்தி கிறிஸ்து திருச்சபையை அழித்து விட்டதாக நினைக்கும் போது தேவன் அவர்களை உயிர்த்தெழச் செய்து உலகத்தின் முன்னே அவர்களை நியாயப்படுத்துவார். த அல்டிமேட் விண்டிகேஷன். அதே வேளையில் பூமியிலே ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகும். இது தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்கும். தேவனை எதிர்த்தவர்கள் அழிவார்கள், மீதியானவர்கள் பயந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, தேவனுடைய சாட்சிகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் பாடுகள், நிந்தைகள், ஏன் மரணம் கூட வரலாம். ஆனால் அதுவே முடிவல்ல. இயேசுவை போல நாமும் மரித்தாலும் உயிர்த்தெழுந்து தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்போம். அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் திருச்சபை எப்படி தைரியமாக நிற்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ஆனால் அந்தி கிறிஸ்து உலக மக்களை தன் கட்டுப்பாட்டில் வைக்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார வலையை விரிப்பான். அதை நெற்றியிலேயோ கைகளிலேயோ வாங்காதவர்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. அதுதான் 666 முத்திரை. அந்த முத்திரை என்றால் என்ன? அது ஒரு சிப்பா, மைக்ரோ சிப்பா அல்லது வேறு ஏதாவதா? அடுத்த எபிசோடில் அந்த 666 மாபெரும் ரகசியத்தை உடைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.